அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வந்துள்ள அனைவரை மீண்டும் வருக வருக என நமது கல்லூரியின் சார்பில் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடத்தில் நான் ஏன் என்றால் இந்த கல்லூரியில் போட்டி நடத்த வேண்டும் என்று நான் பல ஆண்டுகள் நினைத்திருக்கிறேன். எங்களுடைய பார்வையெல்லாம் நான் மயிலாப்பூர்காரன். மயிலை அதன் தென்பகுதி பக்கம்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து செய்திருக்கிறேன். ராணிமேரி கல்லூரி, எம்ஓபி மகளிர் கல்லூரி, சென்னை பல்கலைக்கழகம், லேடி வெல்லிங்டன் கல்லூரி, இப்படி தென்பகுதி கல்லூரிகளில் மட்டுமே நாங்கள் நிறைய போய் நாங்கள் தேர்ந்தெடுத்தது. ஆனால் நாங்கள் கேட்ட உடனே முதல்வர் அவர்கள் முழு மனதோடு, சில பேர் உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்வு இப்போ எல்லாம் சாப்பிடுவாங்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அல்ல, நமது முதல்வர் அவர்கள் நாம் சொன்ன கருத்தை ஏற்று எங்கள் கல்லூரி ஏற்பாடு செய்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் திங்கட்கிழமையிலிருந்து தொடங்குது. அது நல்ல செயல்கள், நல்ல சொற்கள். நீங்க என்னுடைய நிகழ்ச்சி கேட்கிறீங்களோ கேட்கிறீர்களோ, வானொலியில ஒரு வண்ண களஞ்சியம் ஒரு நிகழ்ச்சி செய்யும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கன்சோல்ல 2 லைட் இருக்கும். சிவப்பு லைட் எரிஞ்சா இன்கமிங் கால் வருதுன்னு அர்த்தம். அந்த லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நிறுத்திடுவாங்க. ஒரு வகுப்பு நடக்கும் பொழுது கூட 40 மாணவர்கள் அல்லது மாணவிகள் இருந்தால் சத்தம் போடாதே என்று சொன்னால் இன்னொருத்தர் பின்னால் இருந்து ஒரு தெரியாத ஒரு கதையில் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். அதனால பர்த்டே தான் யூத் டே, நேஷனல் யூத் டே, தேசிய இளைஞர் நாள். நிறைய பேர் பங்கெடுத்தாங்க. ஆனால் நேரு என்றா என்ன சொன்னார்கள், இந்த வடபகுதி பகுதியில் உள்ள சுய உதவி 20 பேர் நடுவர்களாக இருந்து இந்த நிகழ்ச்சியில் ஒரு போட்டியின் காரணமாக இருந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, தொலைபேசியில் நீங்கள் ஒரு எண்ணை 112 என்ற எண்ணை சுழற்றினால் திருக்குறள் கேட்கும். அது எப்படி? அதுவும் மயிலை திருவள்ளுவர் ரட்சிக்கப்பட்டது. எப்படி? திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்கு. அந்த சிலையை சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் BSNL போய் பார்த்தார். பார்த்துட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான சிலை இருக்கு, 133 அதிகாரங்கள் எழுதி போட்டிருக்கு, இதை பற்றி ஏன் டெலிபோன்ல ஒண்ணு வரல? டெலிபோன்ல கிரிக்கெட் மெசேஜ் சொல்றீங்க. பிர்லா மந்திருடைய கிரந்தம் சொல்லப்படுகிறது, ஏன் திருக்குறள் சொல்லக்கூடாது என்று அவர் CGM, சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் தமிழ்நாடு டெலிகாம் சர்க்கிள், அவரை பக்கத்தில் இருக்கிற மகாதேவன் அப்போ இருந்தார். அவரை கூப்பிட்டு ஏன் நீங்க திருக்குறள் போட்டாங்கன்னு சொல்லி அவர் என்னோட தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஒரு வாரத்தில் ஒளிப்பதிவு செய்து CD தயார் பண்ணி, ஏன்னா நம்ம திருக்குறள் பரவணுமே அந்த ஒரு நோக்கத்துக்காக டெலிபோன்ல கொடுத்தோம். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தொடர்ந்து திருக்குறள் சுழற்றினா 044-112 திருக்குறள் ஒழிக்கும், இசையோடு ஒழிக்கும். நான் வானொலிக்காரன் அல்லவா, அதனால இசையை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆக திருக்குறளை இசை வடிவில் அதற்கு விளக்கம் நான் சொல்லிடுறேன். அந்த CD தொலைபேசி துறை வாயிலாக ஒளிபரப்பானது. திருவள்ளுவர் திருக்குறள் பரவலானது மயிலை திருவள்ளுவர் சட்டத்தான் 2. மூன்றாவது, வானொலி வாயிலாக வண்ணக்களஞ்சியத்தில் திருக்குறள் உலக பொதுமறை உன்னத தமிழ்மறை திருக்குறளில் தமிழர் நெறி என்று நாளும் ஒளிபவர்கள். ஆக 3 மத்திய அமைச்சகத்தின் வாயிலாக திருக்குறள் நெறியை பரப்பி வருகிறது மயிலை திருவள்ளுவர் சட்டம். ஏனென்றால் திருக்குறள் உலக பொதுமறை. நான் அடிக்கடி சொல்வது, பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கடவுள் மனிதனுக்கு வழங்கியது பகவத்கீதை. மனிதன் இறைவனுக்கு பாடியது மணிவாசகர், அதாவது திருவாசகம். மணிவாசகர் திருவாசகம் பாடினார். மனிதன் மனிதனுக்கு பாடியது திருக்குறள். அதனால்தான் திருவள்ளுவர் ஆண்டினை இந்த அரசு ஏற்றி போட்டுகிறது. அது மட்டுமல்ல, திருக்குறள் 2004 திருவள்ளுவர் திருநாள் தை திருநாளை ஒட்டிய மறுநாள். அதனாலதான் நாங்க திருவள்ளுவர் திருக்கோயில் அந்த சங்கம் எங்க தோன்றின நிறைய தெரியாது. மயிலாப்பூர்காரங்களுக்கே திருவள்ளுவர் கோயில் இருக்கான்னு சில பேருக்கு தெரியாம இருக்கு. திருவள்ளுவருக்கு திருக்கோயில் ஒன்று இருக்கிறது. அந்த கோயிலை நிலைக்கிடமாக கொண்டு தொடங்கப்பட்டதுதான் மயிலை திருவள்ளுவர் சட்டம். அடுத்த வாரம் நாங்க மருத்துவ இலவச மருத்துவ முகாம் நடத்துகின்றோம் மயிலாப்பூரிலே. தேர் திருவிழா இருக்கிறதுல அதுவும் 15வது மருத்துவ இலவச மருத்துவ முகாம் 3 நாட்கள் நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். நமது மயிலாப்பூர்ல 63 விழாவிலே ஏன் இதை ஒரு அறிமுகத்துக்காக சொல்கின்றேன்.
இப்படி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருக்குறளோடு ஒன்றி விடாமல் அது மட்டும்தான் இன்று இல்லாமல் ஆளுமை வளர்ச்சி பயிலரங்கம், ஆளுமை வளர்ச்சிக்கு அமுத மொழிகள் என்று திருக்குறளை பற்றி கொண்டு வந்திருக்கிறோம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப், சயின்ஸ், அதாவது அறிவியலும் மொழியலும் இது கண்களாக போற்ற வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால அதையும் நாங்கள் போற்றி அறிவியல் பூங்கா என்ற ஒரு இதழை கொண்டு வருகிறோம். இதுவரை 12 சயின்ஸ் ஒர்க் ஷாப் நடத்தியிருக்கிறோம். நேஷனல் லெவல்ல அட்வான்ஸ்டு லெவல் ஒர்க் ஷாப் ஆன் சயின்ஸ் ரைட்டிங், how to write science in popular formats in English as well as in Tamil. Language should not be a barrier to the communication. அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் லட்சத்தீப், அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் போன்ற டிஃபிகல்ட் ஏரியாஸ்ல எல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம். ஏரியை சொல்வது முன்னுரைக்காக சொல்கின்றேன், அறிமுகத்துக்காக சொல்கின்றேன். அறிவுக்கடல் மீது நாங்கள் நடத்துகிறோம் என்றால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் தமிழ்நாடு மட்டுமல்ல புதுடில்லியிலும் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இத்தகைய நல்ல நிகழ்ச்சிக்கு நமது சிறப்பு விருந்தினராக பூர்ணலிங்கம் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கிறார். அவர்கள் அற்புதமான 3 நூல்களின் படைப்புகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அண்மையில் ஒரு பாப்புலர் புக், இன்னைக்கு அந்த புக் கிடைக்கிறேன்னு கூட நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அவசியம் நீங்க சொல்லிடுங்க எங்கே நானும் எழுதிக்கிறேன். ஏன்னா 27 hours a day, ஒரு நாளில் 27 மணி நேரங்கள் அவங்க எழுதியிருக்காங்க புத்தகம். இதுதான் அட்ராக்டிவ் டைட்டில். எப்பவுமே ரைட்டர் should create an interest among the listeners. அது ஒரு முறை படித்து ஒதுக்க தெரிந்தது கூட இல்லை, பலமுறை படித்து சிந்திக்க தெரிந்தது. எது 27 hours a day, ஒரு நாளில் 27 மணி. என்ன சார் 24 மணி நேரத்திலே நாங்கள் பட்டப்பாடு பெரும்பாலாக இருக்கு, 27 மணி நேரம் இருந்தால் நாங்கள் என்ன செய்வது என்று நினைக்கலாம். அது அவர்களே சொல்லுவார்கள். ஆக நான் ஏன் இந்த நெடிய அறிமுகம் என்றால், இந்த நிறுவனம் என்ன செய்கிறது என்பது சிறப்புகளுக்கும் மாணவ எங்களுக்கு நிறைய தொண்டர்கள் தேவை, மாணவ மணிகள் தேவை, இளைஞர்கள் தேவை. வாருங்கள், சேரவாரும் ஜெகத்தீரை இந்த சமூக பணிக்கு we must transform human potential, our human resources into human capital. மனித வளத்தை மனித மூலதனமாக நாம் ஆக்கினால் நாம் நாடு. அப்துல் கலாம் அவர்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் என்ற கனவை உறுதியாக நனவாக்கும். சில கட்டுரைகள் அழகாக எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரைகளை சொல்லியிருக்காங்க, அப்துல் கலாம் கனவை நனவாக்குவோம் அப்படின்னு மகளிர் சொல்லியிருக்காங்க. சில கட்டுரைகளை நான் படித்தேன். ஆகையினாலே நிச்சயமாக மனித வளம் மனித மூலதனமாக ஆக்குவதுதான் எம்பிஎஸ் அகாடமி. திங்க் ஆஃப் சக்சஸ், ட்ரீம் ஆஃப் சக்சஸ், ஆஸ்பயர் சக்சஸ், toil for success. Then success will be yours forever. Aspire, acquire, achieve என்று நாங்கள் மேடைதோறும் முழங்குவதுண்டு. அதை சொல்லி இந்த விழாவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்ன யாரு 27 hours a day. இது ஒரு புத்தகம். இன்னொரு மேனேஜ்மெண்ட் பை லிசனிங் எழுதியிருக்காங்க. அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எழுதியிருக்காங்க. நான் விரிவாக சொல்லாவிட்டாலும் அவர்கள் இது நூலாசிரியர்கள் அன்னை காலம் அவர்கள் சாதித்த சாதனைகள் நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் அறிவீர்கள். இங்கே ஹோம் செக்ரட்டரியா இருந்தவர், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு சேர்மனா இருந்தவர். அவர் பெயர் சொன்னாலே பயப்படுகிற மக்கள் நிறைவே உண்டு. அத்தகைய ஒரு நிர்வாக திறன்மிக்க, நான் சொன்ன நல்லவா நேர்கொண்ட பார்வை, அதற்கு இலக்கணம் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து இருந்தாலே போதும். அது பேச்சு சொல்லணும். நான் பிகாம் முதலாம் ஆண்டு 2ஆம் சுழற்சியில் படிக்கின்றேன். இன்று மகளிர் தினம். பொன்னான நாள், அதுவும் நூற்றாண்டை தொட்டுவிட்ட மகளிர் தினமா இந்த நாளில் இவ்வளவு பெரிய ஆசான்கள் முன்னிலையில் பேசுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாம். நான் வீட்டில் நினைத்து பார்க்கவில்லை இவர்கள் இங்கு வருவார்கள் என்று. இங்கு வந்து நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு பெருமை. எதனால் தெரியுமா? என் முதல்வர் ஐயா இந்த பேச்சு போட்டி மற்ற போட்டிகளை அறிமுகம் செய்த ஐயா அவர்கள், இந்திய அரசியலில் இருந்த பூர்ணலிங்கம் ஐயா அவர்கள், அவரின் வெற்றிக்கு காரணமான என் மகளிர்
இருந்தாலும் இந்த கல்லூரி வாழ்க்கையை நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அதைவிட பெருமை, இப்படி ஒரு மகளிர் தின விழாவிலே எனக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து, அதுவும் மகளிரை பற்றி பேச தலைப்பு கொடுத்து என்னை ஊக்குவித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்திலே என் கடமையை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து மகளிர்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இன்று மிக பெருமைக்குரிய நம்மெல்லாம் மகிழ்ச்சி தரும் வகையில் அமைந்திருக்கின்ற ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்ற மகளிர் தின விழா இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டும் என்பதை சித்தரிக்கும் வண்ணமும் கடவுள் எனக்கு அளித்த அருள்கொடையால் அறிவை என்னும் மலர்களால் அடியேன் ஞான சுந்தரி என்னால் மாலையாக தொடுக்கப்பட்ட பாடல் என்பதை மிகுந்த பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் நான் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து போட்டிகளுமே கடவுள் எனக்கு கொடுத்த கொடையால் நானாகவே சுயமாகவே தயாரித்தவை என்பதனையும் பெருமகிழ்ச்சியுடன் பணியுடன் தெரிவித்துக் கொண்டு பாடலை ஆரம்பிக்கிறேன். வாழ்க்கை
Well, I am Shrikala Ganpati. I am a research scholar from Bardhaman University, Coimbatore. First of all, I feel extremely happy and proud to be a part of this wonderful event. And secondly, I thank all the organizers from the bottom of my heart for conducting these events which recognize, celebrate and appreciate women in every special way. So this makes me feel very special, and I am sure this day would be a memorable day for each and every one of us. Well,